السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. இன்றைய பாடம் தஜ்வீத், குர்ஆனின் சட்டங்கள். ஏற்கனவே தஜ்வீதனுடைய பாடத்துல அத்தர்சுல் அவ்வல் முதலாவது பாடம், அதாவது தவறுகளை பற்றி பார்த்தோம். அதை நீங்க பார்க்கலைன்னா கமெண்ட்ஸ் செக்ஷன்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் லிங்க் இருக்குது, மறக்காம பாருங்க, அப்பதான் புரியும். நோட்ஸ் எடுத்து வச்சுக்குங்க. அத்தர்சு சானி இரண்டாவது பாடம், அதாவது பிரபலமான சொல் பிரகாரம் அரபு எழுத்துக்கள் 29 அலீஃப் பா தா என்று வரக்கூடிய, அதாவது அரபிக் ஆல்பபெட்ஸ் 29. இவை வெளிப்படும் இடங்கள் 5 இடங்கள். முதலாவது தொண்டை, 2 நாவு, 3 உதடு, 4 மூக்கு துவாரத்தின் முடிவு, 5 தொண்டை உட்புறம். இப்ப இதை பத்தி விரிவா பார்க்க போறோம். முதலாவது பீடமாகிய தொண்டைக்கு 6 ஹர்ஃபுகளும் 3 மஹ்ரஜ்களும் உள்ளன. இந்த வார்த்தை அரபியில சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹர்ஃபுகள்னா அலிஃப் பா வேர்ட்ஸுக்கு தான் ஹர்ஃபுகள்னு அரபியில. மஹ்ரஜ் அப்படின்னா அது வெளிப்படக்கூடிய இடங்கள். இதை மறக்காம நோட்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் பாடம் நீங்கள் கேட்கும் போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹர்ஃபுகளும் 3 மஹ்ரஜ்களும் உள்ளன. என்னென்னு பார்க்கலாம். 6 ஹர்ஃபுகள் என்னென்ன? ஹா, கைன், ஹா, ஐன், ஹா, ஹம்சா. இந்த 6 ஹர்ஃபுகளும் 3 இடங்கள் என்னென்னா, இந்த 3 பிறப்பிடங்களில் முதலாவது தொண்டையின் இறுதி பகுதி. இவ்விடத்திலிருந்து வெளியாகும் எழுத்துக்கள் ஹா, ஹம்சா. இவை இரண்டும் தொண்டையின் இறுதி பகுதியிலிருந்து வெளியாகுது. நம்ம இந்த மாதிரி தான் இந்த லெசன்ல பார்க்க போறோம். நீங்க சொல்லி பாருங்க, அடிக்கொருக்க திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க, கரெக்டா வருதான்னு சொல்லி பாருங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இரண்டாவது தொண்டையின் நடுப்பகுதி. இவ்விடத்திலிருந்து வெளியாகும் எழுத்துக்கள் ஹா, ஐன். மூன்றாவது தொண்டையின் ஆரம்ப பகுதி. இவ்விடத்திலிருந்து வெளியாகும் எழுத்துக்கள் ஹா, கொயின். இப்போ ஃபர்ஸ்ட் பீடம் முடிஞ்சு தொண்டையை பற்றி பார்த்துட்டோம். 2 நாவு. இரண்டாவது பீடமாகிய நாவிற்கு 18 எழுத்துக்களும் 10 பிறப்பிடங்களும் உள்ளன. என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கலாம். கோஃப், கேஃப், ஜீம், ஷீன், யா, வாத், லாம், நூன், ரா, துவா, தா, ஸ்வாத், ஜா, சீன், வாத், ரால், ஃபா. முதலாவது பிறப்பிடம் நம்ம 18 எழுத்துக்கள் பார்த்தோம், 10 பிறப்பிடங்கள். என்னென்ன பிறப்பிடங்கள்னு பார்க்கலாம். முதலாவது பிறப்பிடம் நாவின் முடிவும் மேல் முரசும் இதிலிருந்து பிறக்கக்கூடிய எழுத்து. அதாவது நாவோட முடிவும் மேல் முரசிலிருந்து சொல்லி பார்க்கணும் இந்த எழுத்தை. கோஃப், மேற் சொன்ன காஃபிற்கு வெளிப்படக்கூடிய சற்று முன்பகுதியிலிருந்து வெளிப்படும் எழுத்து கேஃப். நாவின் மேல் பகுதி, மேல் முரசின் நடுப்பகுதி. நாவின் மேல் பகுதி, மேல் முரசின் நடுப்பகுதி. இவ்விரண்டிலிருந்தும் வெளிப்படும் எழுத்துக்கள் ஷீன், ஜீம், யா. அடுத்து நாவின் அருகின் ஆரம்பம் முதல் அதில் இறுதி வரை உண்டான இடமும் அதற்கு நேராக இருக்கக்கூடிய மேற்பகுதியும் இதனின்று வெளிப்படும் எழுத்து வாத். நாவின் அருகின் துவக்கம் மேல் முரசு படுவது கொண்டு வெளியாகும் எழுத்து லாம். நாவின் நுனி மேல் முரசில் படுகிறது கொண்டு வெளியாகும் எழுத்து நூன். நாவின் நுனி மேல் முரசில் படாமலும் இருப்பது கொண்டு வெளிப்படும் எழுத்து ரா. என்னது? ரா. இந்த அரபு உச்சரிப்புகளை நம்ம சரியா உச்சரிக்கணும். சரியா உச்சரித்தாதான் அந்த வார்த்தைகள் சரியா வரும். நீங்க குரான் ஓதும் போதும் சரி, படிக்கும் போதும் சரி, சரியா சொன்னாதான் அதனுடைய அர்த்தமும் பேதம் இல்லாமல் கரெக்டாக வரும். தெரியாதவர்களுக்கு தப்பில்லை, படிக்கக்கூடிய அறிவிருந்தும் படிப்பதற்கு திராணி இருந்தும் தெரிந்திருந்தும் அந்த தவறை செய்தால் அது மக்ரூஹ் ஆகும். இப்போ நீங்கள் வரலைனாலும் திரும்ப திரும்ப இந்த பாடத்தை 2-3 தடவை பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க.
சொல்ல சொல்ல இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக வரும். அடுத்து நாவின் நுனி மேல் முன்பற்களில் அடிப்பகுதி. நாவின் நுனி மேல் முன்பற்களின் அடிப்பகுதி. இவ்விரண்டிலிருந்து வெளியாகும் எழுத்துக்கள் துவா, த, தால். நாவின் நுனி மேல் முன்பற்களின் அருகு ஓரம். இவ்விரண்டிலிருந்தும் வெளியாகும் எழுத்துக்கள் வா, தால், ச. நாவின் நுனி மேல் முன்பற்கள் கீழ் முன்பற்கள் ஆகியவற்றுடன் இடையே வெளியாகும் எழுத்துக்கள் ஸ, ஸ்வாத், சீன். மூன்றாவது இடமாகிய உதடு. உதட்டுக்கு 4 ஹர்ஃபுகளும் மஹ்ரஜுகளும் உள்ளன. மேல் பற்களின் அருகு, கீழ் உதட்டின் நடுப்பகுதி, வயிறு. இவ்விரண்டிலிருந்து வெளிப்படும் எழுத்து ஃபா. இரு உதட்டின் நடுவிலிருந்து வெளிப்படும் எழுத்துக்கள் வாவ், பா, மீம். பாவும் மீமும் இரு உதடுகளை சற்று மூடுகிறது கொண்டும் வாவ் இரு உதடுகளை திறக்கிறதை கொண்டும் வெளிப்படும். 4வது இடமாகிய மூக்கு துவாரத்தின் முடிவிலிருந்து புறப்படும் மெல்லிய ராகத்திற்கு உன்னா என்று பெயர். அதாவது மீமுக்கு சத்து வச்சது, நூனுக்கு சத்து வச்சது. இவைகளை மூக்கு துவாரத்தின் முடிவிலிருந்து ஒலிக்கும் போது வெளியாகக்கூடிய மெல்லிய ராகத்திற்கு உன்னா என்று சொல்லப்படும். உதாரணமாக மிம்பாத், யம்சல், ஜன்னா, முஹம்மத். 5வது இடமாகிய தொண்டையின் உட்புறத்தில் வெளியாகும் ஹுரூஃப். ஹர்ஃப்னா வேர்ட், ஹுரூஃப்னா வேர்ட்ஸ், அதாவது எழுத்துக்கள். ஹுரூஃப் அலீஃப், வாவ், யா. இவை மத்துடைய எழுத்துக்களாக இருக்கும். மத்துடைய எழுத்துக்கள்னா நீட்டி ஓதுறதுக்கு பேர் தான் மத்து. இந்த மத்துடைய எழுத்துக்கள் 3. ஒன்று முன் எழுத்து ஃபதஹு வைக்கப்பட்ட அலீஃப், கோல. இதில் அலிஃபிற்கு முன்னாடி இருக்கக்கூடிய காஃபிற்கு ஃபதஹு வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நம்ம இந்த இடத்துல வெறும் கொல அப்படி சொல்லாம கோல அப்படின்னு ஒரு அலீஃப் அளவிற்கு நீட்டணும். 2வது முன் எழுத்து வம்மு வைக்கப்பட்ட வாவ், யகூலு. இதில் வாவிற்கு முன்னாடி இருக்கக்கூடிய காஃபிற்கு லம்மு வைக்கப்பட்டிருக்கிறது. 3 முன் எழுத்து கஸ்ர் வைக்கப்பட்ட யா, பீல. இதில் யாவிற்கு முன்னாடி இருக்கக்கூடிய காஃபிற்கு கஸ்ர் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஃபதஹு, லம்மு, கஸ்ருங்கிறது வேற ஒன்றும் இல்லை. நம்மெல்லாம் படிச்சிருப்போம் பள்ளிவாசல்ல, மதரசாக்கள்ல. ஜபரு ஜேரு பேசுங்கிறது தான் இது. நம்ம முறையாக படிக்கும்போது இதனுடைய பெயர் ஃபதஹு, லம்மு, கெசர் என்று தான் சொல்வார்கள். அதாவது ஜபருக்கு பெயர் ஃபதஹ் என்றும், ஜேருக்கு பெயர் கெசர் என்றும், பேசிற்கு பெயர் லம் என்றும் தான் சொல்லுவார்கள். தெரிஞ்சு வச்சுக்குங்க. இனி வரக்கூடிய பாடங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா வேர்ட்ஸையும், அதாவது அரபி ஆல்ஃபபெட்ஸ் எல்லா அலிஃப் பாலேருந்து யா வரைக்கும் ஃபுல்லாகவே தனியாக அதனுடைய உச்சரிப்பின் பிரகாரம் சொல்லி கொடுக்கணும்னா இன்ஷா அல்லாஹ் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லி கொடுக்க சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அதுக்குண்டான தனி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஒரு தடவை கேட்பதோடு மட்டும் விட்டு விடாமல் திரும்ப திரும்ப கேட்டால் உங்கள் மனசில் அதிகமாக பதியும். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்குங்க. பக்கத்தாடி இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா கிளாஸையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும். வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் குர்ஆனின் மூலம் நேர்வழி காட்டுவானாக. ஆமீன். வஸ்ஸலாமு அலைக்கும்.